வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, உங்கள் அனைவரையும் நமது சேனலில் புதிய மற்றும் மிகவும் விறுவிறுப்பான வீடியோவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது சாதாரணமான ஒரு போட்டி அல்ல. கிரிக்கெட் வரலாற்றிலே மிக சிறந்த ஒரு IPL இறுதிப் போட்டியை பற்றி முழுமையான டீப் டிரைவ் அனாலிசிஸ். ஆம், IPL 2026 பிரம்மாண்டமான ஃபைனல் மேட்ச். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதிய இந்த இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் பல லட்சம் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் மே 31, 2026 அன்று அரங்கேறியது. இந்த வீடியோவில் டாஸ் முதல் கடைசி பந்து வரை என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். எனவே வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். போட்டி தொடங்குவதற்கு முன்பே இந்த ஃபைனல் மேட்ச் மீதான எதிர்பார்ப்பு விண்ணை முட்டும் அளவுக்கு இருந்தது. காரணம், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி தங்களது கோப்பையை தக்கவைத்துக் கொள்ளும் முனைப்பில் களமிறங்கியது. 2025 ஆண்டு சாம்பியன் பட்டம் வென்ற RCB இந்த ஆண்டும் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு பிறகு தொடர்ந்து 2 முறை கோப்பையை வெல்லும் 3வது அணி என்ற வரலாற்று சாதனை படைக்க காத்திருந்தது. மறுபுறம் சுமன் கில் தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி தங்களது சொந்த மண்ணில் ரசிகர்களின் பலத்த ஆதரவுடன் தங்களது 2வது கோப்பையை முத்தமிட துடித்துக் கொண்டிருந்தது. மைதானம் முழுவதும் ரசிகர்கள் கடலென திரண்டிருக்க ஆட்டத்தின் முதல் முக்கிய கட்டமான டாஸ் போடப்பட்டது. RCB அணியின் கேப்டன் ரஜத் பண்டிதா டாஸை வென்று சற்றும் தயங்காமல் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தார். RCB அணியின் பந்துவீச்சு யுகம் மிக தெளிவாக இருந்தது. ஷார்ட் ஸ்பீச் பந்துகளை வீசி குஜராத் பேட்ஸ்மேன்களை திணறடிப்பது. குஜராத் அணியின் தொடக்க வீரர்களான கேப்டன் சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சன் களமிறங்கினார்கள். ஆனால் RCB பந்துவீச்சாளர்கள் தங்களது ஷார்ட் பால் யுகத்தை மிக சரியாக செயல்படுத்த தொடங்கினர். ஆட்டத்தின் 3வது ஓவரிலே RCBயின் முதல் பிரேக் த்ரூ கிடைத்தது. அபாயகரமான வீரர் சுமன் கில் ஜோஸ் ஹசில்வுட் வீசிய பந்தில் கேப்டன் ரஜத் பண்டிதாரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்த ஓவரிலே சாய் சுதர்சன் புவனேஸ்வர் குமார் பந்துவீச்சில் ஆட்டமிழக்க குஜராத் அணி பவர் பிளேயிலே பெரும் பின்னடைவை சந்தித்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நிஷாந்த் சிந்து மற்றும் ஜோஸ் பட்லர் ஜோடி சேர்ந்து அணியை சரிவில் இருந்து மீட்க போராடினர். ஆனால் RCBயின் பந்து வீச்சு அனல் பறந்தது. ரன் ரேட் குறைந்து கொண்டே சென்றதால் நிஷாந்த் சிந்து பெரிய ஷாட் ஆட முற்பட்டு ரஷீத் சலாம் பந்து வீச்சில் கேட்ச் ஆனார். அவர் 18 பந்துகளில் 20 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அடுத்து வந்த ஜோஸ் பட்லர் குணால் பாண்டியா வீசிய சுழல் பந்தில் விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மாவால் மிக சிறப்பாக ஸ்டம்பிங் செய்யப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த ஆட்டத்தில் RCBயின் துருப்பு சீட்டாக அமைந்தது ரஷீத் சலாமின் பந்துவீச்சு தான். அவர் தனது 4 ஓவர்களில் வெறும் 27 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 மிக முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். அவருடன் இணைந்து ஜோஸ் ஹேசில்வுட் மற்றும் புவனேஷ் குமார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி குஜராத் அணியின் பேட்டிங் வரிசையை சீட்டுக்கட்டு போல சரித்தனர். அர்ஷத் கான் மற்றும் சற்று அதிரடியாக விளையாடி 6 பந்துகளில் 15 ரன்களை எடுத்து ஹேசில்வுட் பந்தில் நடையை கட்டினார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிந்து கொண்டிருந்தாலும் மறுமுனையில் வாஷிங்டன் சுந்தர் மிக சிறப்பான மற்றும் முதிர்ச்சியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். குஜராத் அணியின் மானத்தை காக்க அவர் ஒற்றை ஆளாக போராடினார். RCBயின் பந்துவீச்சாளர்களை திறமையாக எதிர்கொண்டு அவர் 37 பந்துகளில் ஆட்ட இழக்காமல் 50 ரன்களை விளாசினார். இவரது பொறுப்பான ஆட்டத்தினால் தான் குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் என்ற கௌரவமான ஸ்கோரை எட்ட முடிந்தது. 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் RCB களமிறங்கியது. விராட் கோலி மற்றும் இம்பாக்ட் பிளேயராக களமிறங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் ஆட்டத்தை தொடங்கினார். தொடக்கம் முதலே இவர்கள் அதிரடி உச்சத்தை காட்டினார். குறிப்பாக IPL 2026 ஃபபுல் கேப் வென்ற கிஷோர் ரபாடா ஓவர்களை இவர்கள் குறிவைத்தனர். முதல் 2 ஓவர்களிலே ரபாடா 37 ரன்களை வாரி வழங்கினார். வெங்கடேஷ் ஐயர் தனது பங்கிற்கு 16 பந்துகளில் 32 ரன்கள் விளாசி முகமது சிராஜ் பந்து வீசில் ஆட்டமிழந்தார். வெங்கடேஷ் ஐயர் ஆட்டமிழந்த பிறகு வந்த தேவ்தத் படிகல் 1 ரன்னில் ரபாடா பந்தில் வெளியேறினார். இதன் மூலம் ரபாடா இந்த சீசன் தனது 29 விக்கெட்டை வீழ்த்தி ஃபபுல் கேப்பை உறுதி செய்தார். அடுத்ததாக பந்து வீச வந்த ஆப்கானிஸ்தான் சூறாவளி ரஷீத் கான் ஆட்டத்தில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தினார். அவர் வீசிய 9வது ஓவரில் கேப்டன் ரஜத் பண்டிதார் மற்றும் குணால் பாண்டியா ஆகிய இருவரையும் அடுத்தடுத்து வெளியேற்றினார். கோலியுடன் கைகோர்த்த டீம் டேவிட் பொறுப்புடன் விளையாடி 41 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார். டீம் டேவிட் ஆட்டமிழந்த பிறகு விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா கோலிக்கு சிறந்த கம்பெனி கொடுத்தார். ஆட்டத்தின் 18வது ஓவரில் RCBயின் வெற்றிக்கு சில ரன்களே தேவைப்பட்ட நிலையில் விராட் கோலி தனது ட்ரெட்மார்க் கவர் டிரைவ் மற்றும் லாங் ஆன் சிக்சர்கள் மூலம் ஆட்டத்தை முடித்து வைத்தார். 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 161 ரன்கள் குவித்து குஜராத் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி RCB மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது.
விராட் கோலி 42 பந்துகளில் 75 ரன்களுடன் 9 பவுண்டரிகள் 3 சிக்சர்கள் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று கோப்பையை உறுதி செய்தார். இந்த வெற்றியின் மூலம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி IPL 2025 மற்றும் 2026 என தொடர்ந்து 2 முறை கோப்பையை வென்று வரலாறு படைத்துள்ளது. சென்னை மற்றும் மும்பை அணிகளுக்கு இணையான ஒரு அசைக்க முடியாத சக்தியாக RCB உருவெடுத்துள்ளது. ஃபைனல்ஸில் தனி ஒருவனாக அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்ற விராட் கோலிக்கு தகுதியான முறையில் ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது. அதேபோல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இளம் புயல் வைபவ் சூரியவன்சி இந்த சீசனின் தொடர் நாயகன் விருதையும் ஆரஞ்சு கேப்பையும் வென்றார். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த IPL 2026 இறுதிப் போட்டி ஒரு மிகச்சிறந்த விருந்தாக அமைந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பந்து வீசில் ரஷீத் சலாம், பேட்டிங்கில் கிங் கோலி என RCBயின் வீரர்களின் கூட்டு முயற்சி இந்த பிரம்மாண்டமான வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளது. குஜராத் அணி போராடிய விதம் பாராட்டுக்குரியது என்றாலும் இந்த சீசன் முழுவதுமே ஆதிக்கம் செலுத்திய RCBயின் கரங்களுக்கு கோப்பை சென்று சேர்ந்தது. இந்த மேட்சில் உங்களுக்கு பிடித்த மூமெண்ட் எது? விராட் கோலியின் அதிவேக அரைசதமா அல்லது ரஷீத் சலாமின் பந்துவீச்சா? உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கிரிக்கெட் பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அட்டகாசமான கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.